வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன ஒரு முக்கியமான தகவலை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, குக் வித் கோமாளி சீசன் 7ல் இப்போ போயிட்டுருக்க இஷ்யூ அப்படிங்கிறது எல்லாருக்குமே நல்லா தெரியும். அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வாட்டர்மெலன் ஸ்டார் அப்படின்னு சொல்லப்படுற திவாகருக்கும், மாகாபா ஆனந்த், புகழ் மற்றும் கானா வினோத் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 4 பேருக்கும் நடுவில் நடந்த அந்த பிரச்சனை அப்படிங்கிறது இன்னைக்கு இணையதளங்களில் மிகப்பெரிய வைரலாக போயிருக்கு. அது மட்டும் கிடையாது, நிறைய யூடியூப் சேனல்ஸ் வந்து திவாகரை கூப்பிட்டு இன்டர்வியூ எடுக்கிறதும், அவர் வந்து சிடபிள்யூசி நடந்த விஷயங்களை சொல்றதும், அது மட்டும் இல்லாம மாக்காவை பத்தி நிறைய ஹிடன் விஷயத்தை சொல்றதும் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கிறதுனால இன்னைக்கு இந்த விஷயம் நாளுக்கு நாள் பெருசாகிக்கிட்டே போகுது. இதுல இன்னொரு முக்கியமான தகவல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, மாகாபா ஆனந்த் ரொம்ப நாள் இதுக்கு பொறுமையா, அதாவது யாரோ ஒரு பைத்தியக்காரன் கத்திட்டு போறான் அப்படிங்கிற மாதிரி அப்படின்னு இருந்தாரு. இப்போ வந்து சடனா இந்த விஷயத்துக்கு கோவப்பட்டு ரியாக்ட் பண்ணியிருக்காரு. உன்னை அங்கேயே அடிச்சு விரட்டி இருக்கணும், அங்க உன்னை தப்பிக்க விட்டது உனக்கு தப்பா போச்சு, இப்போ அதனால தானே நீ வந்து எல்லார பத்தியும் தப்பு தப்பா பேசிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அது மட்டும் இல்லாம திவாகர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஈசிஆர்ல நிறைய பொண்ணுங்க கூட அவர் தப்பா இருந்த விஷயங்களை நிறைய பேர் நான் வந்து ஆதாரம் என்கிட்ட கொடுத்துருக்காங்க, இதை சரியான நேரத்தில் நான் கண்டிப்பா ரிலீஸ் பண்ணுவேன், பி கேர்ஃபுல் மாக்காப்பா அப்படிங்கிற மாதிரி விஷயத்தையும் இன்னைக்கு திவாகர் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காரு. திவாகர் வந்து ட்ரெண்ட் ஆகணுங்கிறதுக்காக இந்த விஷயங்களை செய்கிறாரா, இல்லை உண்மையிலேயே சிடபிள்யூசியில் என்ன நடந்தது அது மட்டும் கிடையாது. சிடபிள்யூசியில் மேபி வந்து திவாகர் சைடில் தான் தப்பு இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஃபஸ்ட்டு டைம் வந்து கானா வினோத்தும் மாக்காப்பா புகழ் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஷனில் அப்பீர் ஆகும்போது இந்த விஷயத்தை சிடபிள்யூசி வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கலாமே, இந்த ஃபுட்டேஜை நாங்கள் கொடுக்க மாட்டோம், இந்த சீசன் கம்ப்ளீட் ஆக அப்போ தான் இந்த ஃபுட்டேஜ் வந்து கொடுப்போம், ஷூட்டிங் அப்போ இந்த விஷயங்களை தரமாட்டோம் அப்படிங்கிற மாதிரி இது வந்து சேனலோட பாலிசி அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மேபி திவாகர் சொன்னது உண்மையாக இருக்குமோ அப்படிங்கிற விஷயத்தையும் ஒரு பக்கம் பார்க்க வேண்டியதாக இருக்குது. இப்படி இருக்கிற பட்சத்தில் ரொம்ப கோவப்பட்ட மாக்காப்பா வந்து நிறைய விஷயங்களை பேசியிருக்காரு. அதை தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கூமாப்பட்டி தங்கப்பாண்டியை இன்னைக்கு வந்து ஜீ தமிழ் கூப்பிட்டு அவங்களுடைய அந்த ரியாலிட்டி ஷோஸில் வந்து அவரை பெர்ஃபார்ம் பண்ண வச்சதுனால டிஆர்பி ரேட்டிங் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக போச்சு. ஏன்னா அவர் அப்பியர் ஆகிறப்பெல்லாம் டிஆர்பி ரேட்டிங்கில் நிறைய ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கிறத அந்த சேனல் வந்து அக்செப்ட் பண்ணதுனால தான் அவரை வந்து கண்டினியூ பண்ண விட்டாங்க. அது மட்டும் கிடையாது, நம்ம பிளாக் ஸ்டார் சுரேஷையும் இன்னைக்கு அவங்க வந்து ரியாலிட்டி ஷோவில் யூஸ் பண்ணதுனால தான் இன்னைக்கு 2 பேரால் டிஆர்பி ரேட்டிங்கில் நல்ல சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு ஜீ தமிழ் வந்து அவங்கள இன்னும் ஸ்டில் கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்படி நினச்சி தான் விஜய் டிவியும் திவாகரை வந்து ஹையர் பண்ணாங்க. ஆல்ரெடி கேபிஒய் அண்டக்கா கசம் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் அப்படி சொல்லிட்டு இப்போ ஸ்ட்ரைட்டாக சிடபிள்யூசிக்கு சான்சஸ் கொடுத்துருக்குறாங்க. இது ஒரு புறம் இருக்க, மேபி வந்து திவாகரால் நம்ம டிஆர்பி வந்து அதிக லெவலுக்கு போகும். அதாவது பழைய குக் வித் கோமாளிக்குன்னு ரசிகர்கள் டிஆர்பி ரேட்டிங் இருந்ததில்ல, அந்த அளவுக்கு இந்த தரம் கண்டிப்பாக ரீச் ஆகும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் திவாகரை கூப்பிட்டாங்க. பட் அவர் இவ்வளோ பெரிய இஷ்யூவை கிரியேட் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே எதிர்பார்க்கலாம். இப்படி இருக்கிற பட்சத்தில் மாகாபா ஆனந்த் பேசின விஷயங்களை நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் நம்ம சிபி ட்ரெண்டிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. மாகாபா ஆனந்த் வந்து இந்த விஷயத்தை பற்றி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே எனக்கு இந்த விஷயத்தை பார்க்கும்போது ரொம்பவும் வருத்தமாக இருக்குது, இதுக்கு நான் எப்படி ரியாக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே தெரியல. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, யாரோ ஒரு தேர்ட் பர்சன், நமக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு ஆள் வந்து நம்மளை பற்றி தப்பாக சொல்லும் போது இதை எப்படி ஒருத்தரால் அக்செப்ட் பண்ணிக்க முடியும்? ஏன்னா உங்களுக்கு தெரியாத ஒருத்தர் வந்து நீங்கள் தப்பான பர்சன், தப்பான கை அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு எந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வரும்? இப்போ அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கில் தான் இருக்கேன். நான் வந்து ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் தாண்டி என்ன மாதிரி ஒரு மனநிலையில் இருக்கிறேன், என்ன மாதிரி ஒரு ஸ்டேட்டில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னாலே ஃபைன் பண்ண முடியல. அது மட்டும் இல்லாமல் என்னுடைய நிறைய ஃப்ரெண்ட்ஸ், அது மட்டும் இல்லாமல் சூப்பர் சிங்கரில் சீனியராக இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இந்த விஷயத்துக்காக எனக்கு வந்து ஃபீல் பண்ணாதீங்க, விடுங்க, இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது, ஆனால் அவர் இப்படி பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. பட் என்னால் அதை ஸ்டில் அக்செப்ட் பண்ண முடியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து உமன்ஸ் கிட்ட வந்து தப்பாக நடக்கிறது அப்படிங்கிறதே யாராலையுமே ஒரு பொறுத்துக்க முடியாத ஒரு விஷயம். ஆக்சுவலாக வந்து அங்கே இருக்கிறவங்க குக்காக இருக்கட்டும், கோபாலியாக இருக்கட்டும், எங்கள் கூட வந்து ரொம்ப நாள் வந்து விஜய் டிவி சேனலில் வந்து ஒர்க் பண்ணிட்டு வராங்க. அப்படி இருக்கும்போது நம்மளுடைய சிஸ்டர்ஸ் மாதிரி தான் அவங்களை பார்த்தா ஒரு ஃபீல் வரும். ஆனால் அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை அப்படிங்கும்போது உங்களால் சும்மா இருக்க முடியுமா? இன்ஃபேக்ட் உங்களுடைய ஓன் சிஸ்டர்ஸ்க்கோ இல்லை கசின் சிஸ்டர்ஸ்க்கோ ப்ராப்ளம் வரும்போது உங்களால் சும்மா இருக்க முடியுமா? அந்த மாதிரி ஒரு ஜெனுவனான ரியாக்ஷனை மட்டும்தான் நான் கொடுத்தேன். பட் ஸ்டில் நான் அதுக்கு சஃபர் ஆகிட்டு இருக்கேன். அது எனக்கு எந்த ப்ராப்ளம்
இல்லை, மேபி நான் அந்த மாதிரி சஃபர் ஆகுறதுனால இந்த விஷயத்த நிறுத்த போகிறேனா அப்படிங்கிறதும் கிடையாது. ஆனால் என்னை பற்றி அந்த ஆள் சொல்லாத விஷயங்களே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிடையாது. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து குடிப்பழக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டான். சேனலுக்கு நான் ஒர்க் பண்ணும்போதே குடிச்சிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிட்டாரு. அதுக்கு மட்டும் இல்லாமல் ஈசிஆரில் நிறைய பொண்ணுங்க கூட ஏதோ கான்டாக்ட், நான் ஆதாரத்தை ரிலீஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு என்னுடைய காதுக்கு வந்தது. இன்னொரு 3வது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கொலை மிரட்டல் விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு த்ரெட்டன் பண்ணுறேன், பசங்களை அனுப்பிடுவேன், ஆளை வச்சு அடிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி த்ரெட்டன் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு. ஓகே, இது எல்லாமே கூட விடுங்க. ஓகேவா? நான் வந்து ஏதோ சம்திங் வெள்ளிக்கிழமை இந்த இஷ்யூ நடந்தது. நான் வந்து கோர்ட்டில் வந்து செவ்வாய்க்கிழமை அப்பியர் ஆனேன் அப்படிங்கிற மாதிரி, ஐ மீன் போலீஸ் ஸ்டேஷனில் அப்பியர் ஆனேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். இந்த 5 டேஸ் வந்து சேனல் சைட்லேயும் சரி, என் சைட்லேயும் சரி, நான் வரலையாம். நான் வந்து சேனல் சைடில் வந்து அவருக்கு காம்பன்சேஷன் பேச சொல்லியிருந்தேன் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாரு. ஸோ ஒரு மனுஷன் அடுக்கடுக்காக பேசுகிற விஷயங்கள் மொத்தமுமே பொய். அப்படிங்கிற பட்சத்தில் எப்படிங்க உங்களால் சும்மா இருக்க முடியும்? எனக்கு அப்படியே எவ்வளோ கோவம் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, என்னால் சொல்ல முடியல அந்த எக்ஸ்பிரஷனை. நான் இருக்கிற மைண்ட் செட்டு, நான் இருக்க இப்போது என்னுடைய ஸ்டேட் ஆஃப் மைண்டு, என்னுடைய மென்டாலிட்டிக்கு இப்போது எனக்கு எவ்வளோ கோவம் வருது தெரியுமாங்க? அவ்வளோ ஒஸ்ட்டு பிஹேவியர். அங்கே இருக்கிற யாராக்கிட்ட வேணாலும் கேட்டு பார்க்கலாம். இன்றைக்கி அந்த விஷயத்துக்காக அங்கே இருக்கிற எல்லாருமே ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறது இன்னொரு பக்கம் இருக்கட்டும். சுனிதாவாக இருக்கட்டும், நிஷாக்காவாக இருக்கட்டும், கானா வினோத்தோட ஒய்ஃப் பாக்யாவாக இருக்கட்டும், அப்படி சொல்லிட்டு ஜோயாவாக இருக்கட்டும், எல்லாருக்குமே தே சஃபர் அ லிட்டில் பிட் ஃப்ரம் ஹிம் அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் மைண்டட் பர்சன் தான் அந்த ஆள். பேசுகிறதுலேயும் கொஞ்சம் கூட டிசிப்ளின் கிடையாது. லேடிஸ் கிட்ட ரொம்ப ஓவர் அட்வான்டேஜ். ஏதோ சேனலில் 10-15 வருஷம் நீ நீ எக்ஸ்பீரியன்ஸ் ஆன மாதிரி அட்வான்டேஜ். இது ஓகே, அது ப்ராப்ளம் கிடையாது. உன்னுடைய மைண்ட் செட், ஆட்டிடியூட் அப்படி ஓகே. ஆனால் நீ யார்கிட்டையும் வந்து இந்த மாதிரி இப்படி இம்ப்ராப்பர் பிஹேவியர் பண்ணக்கூடாதுல, அதை யாராலையுமே அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. அந்த விதத்தில் தான் நானும் சரி, புகழோ சரி கொஷின் பண்ணணும். அதுவும் ஒரு இஷ்யூ நடந்தது அப்படிங்கிறதுக்காக கொஷின் பண்ணோம். இப்போ வந்து என்னுடைய அசிஸ்டண்ட்டும் சரி, புகழோட அசிஸ்டண்ட்டும் சரி, தரமாரியாக தாக்கிட்டாங்க, அடிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இன்னொரு கேஸும் அந்த ஆள் கொடுத்துருக்காரு. எல்லாமே என் காதுக்கு வந்துக்கிட்டு தான் இருக்குது. பட் என்னால் அது ரியாக்ட் பண்ண முடியல. பட் நான் வந்து ரியாக்ட் பண்ணனாலும் அது சரியாக இருக்காது. ஆல்ரெடி வந்து சேனல் சைடில் சொல்லிட்டாங்க, கண்டிப்பாக வந்து இந்த ஃபுட்டேஜை ரிலீஸ் பண்ணால் தான் அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகும் அப்படின்னா, அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிட்டாங்க. அது எனக்கு ஓகே. பட் நீ பேசுனதுக்காக, நீ இன்னைக்கு பேசி என்னுடைய இமேஜ் அப்படி, அதாவது நான் கிட்டத்தட்ட ஒரு 7 to 8 இயர்ஸாக நான் ஒரு இமேஜ், நான் ஒரு சொசைட்டியில் எனக்காக ஒரு இதை நான் வளர்த்து வச்சுருக்கிறேன். அது வந்து தேவையில்லாத உன்னால் ஒரு டர்ட்டி ஒரு மென்னால் இது இன்னைக்கு ஸ்பாயில் ஆகிடுச்சு அப்படின்னு நினைக்கும் போது ஐ ஸ்டில் காண்ட் அக்செப்ட் இட் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப எமோஷ்னலாகி மாக்காப்பா வந்து பேசியிருக்காரு. ஆக்சுவலாக அந்த மீடியா இன்டர்வியூக்கு அப்புறம் மாக்காப்பா ரொம்ப எமோஷ்னலாகி பேசின விஷயம் இதுதான். நிறைய விஷயங்களுக்கு வந்து ரொம்ப இதாக குரல் கொடுத்தவர். ஃபஸ்ட் டைம் வந்து இந்த விஷயத்துக்காக எமோஷ்னலாகி என்ன பேசணும்னே தெரியாமல் வந்து பேசியிருக்காரு. அதாவது ஒருத்தரோட ரொம்ப ஒரு மோசமான பிஹேவியர், அதாவது இன்னைக்கு திவாகர் பண்ணுறதெல்லாம் கிரிஞ்சாக இருக்கட்டும், காமெடியாக இருக்கட்டும், ஃபன்னாக இருக்கட்டும், பட் இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு சொசைட்டியில் வந்து ஒரு நல்ல மரியாதையோடு இருக்கிற ஒரு பர்சனை இது ஹர்ட் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் எப்படி சொல்கிறது, டிப்ரெஷன், மென்டல் டிப்ரெஷன் ஆஸ் வெல் ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்குது. அப்படிங்கும்போது இது வந்து ஸ்ட்ரிக்ட்லி வந்து இந்த விஷயத்தை கொஞ்சம் கேர் பண்ணி சொசைட்டியே எடுத்துக்கணும். இன்னைக்கு திவாகர் இன்டர்வியூ எடுத்தால் ட்ரெண்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு ஒரு ட்ரெண்ட் செட் போயிட்டுருக்கு. அதை இன்னைக்கு எல்லா யூடியூப் சேனல்ஸுமே எடுத்துக்கிட்டாங்க. மேபி அந்த இன்டர்வியூவாக அவங்க கோமா ஃபன்னாக இல்லை எப்படி வேணாலும் நடத்திக்கிட்டு இருக்கட்டும். பட் ஸ்டில் நீங்கள் இன்டர்வியூ எடுக்க அந்த ஆள் வந்து அவர் என்ன நினச்சிக்கிறாரு அப்படின்னா, ஒரு ஹீரோ ரேஞ்சுக்கு, சுப்ரீம் ஸ்டார் ரேஞ்சுக்கு நினச்சிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி விஷயங்களையும் புகழாக இருக்கட்டும், இன்னைக்கு மாக்காப்பாவாக இருக்கட்டும் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கமெண்ட்டை மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருங்க.